வெல்கம் டு ஆல். அனைவருக்கும் வணக்கம். நாம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து நம்ம காஸ் லா அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ நம்ம ஃபைனலாக ஃபார்முலா பார்த்துருப்போம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை இ ஈக்குவல் டு q enclosed divided by epsilon naught அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லாஸ்ட் அந்த காஸ் லா அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ அதனுடைய அப்ளிகேஷன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ தட் இஸ் அ காஸ் லானுடைய அப்ளிகேஷன். ஸோ அப்ளிகேஷன் அப்படின்னும் போது காஸ் லானுடைய பயன்பாடுகள் அப்படின்னு தமிழில் சொல்கிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் வந்து இதில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு அன் இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் வயர் அப்படின்ற ஒரு டைட்டில் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்ஃபினிட்லி லாங் சார்ஜ் வயர் ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ தட் இஸ் infinitely long charged wire. So there is a positive charge மட்டும் இருக்கக்கூடிய ஒரு infinitely long charged wire அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஒயரில் வந்து சார்ஜ் இருக்கும்போது ஸோ அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு இன்ஃபினிட்லி லாங் ஸ்டேட்டில் இருக்கும்போது ஸோ ஒரு முடிவிலா தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா மின்னூட்டம் பெற்ற முடிவிலா நீளமுடைய கம்பினால் ஏற்படக்கூடிய மின்புலம்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு முடிவிலா நீளமுடைய ஒரு கம்பி இருக்குது. அந்த கம்பியில் வந்து அந்த கம்பியை சுற்றி எப்படி வந்து அதனுடைய மின்புலம் இருக்கும். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எப்படி இருக்குது இந்த மாதிரியான ஒரு சார்ஜ் ஒயரில் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு இன்ஃபினிட் லாங் ஸ்டேட் கண்டக்டர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய ஒரு முடிவிலா நீளம் கொண்ட ஒரு கம்பி எடுத்துக்கிறோம். அது வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ்டு ஒயராக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அந்த ஒயரில் இருந்து ஒரு ஸ்மால் ஏரியாவில் இருந்து நம்ம வந்து ஆர் டிஸ்டன்ஸில் பி அப்படின்ற ஒரு பாயிண்ட்டை வந்து பிளேஸ் பண்ணுறோம். அந்த பி பாயிண்ட்டில் வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு டெஸ்ட் சார்ஜ் தான் வச்சுப்போம் எப்பவுமே. ஸோ இங்கே ஒரு கியூ அப்படின்ற ஒரு டிஸ்சார்ஜ் வைக்கும் போது கண்டிப்பாக இந்த பாசிட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணும்போது என்ன ஆகும், இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட் போர்டாக இருக்கும். கண்டிப்பாக நமக்கு என்ன இருக்கும், அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட் போர்டாக இருக்கும். ஸோ அதே தான் அந்த பாயிண்ட். இது வந்து ஒரு இன்ஃபினிட் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அப்படின்னும் போது நமக்கு வந்து இதை சுற்றி எல்லா டைரக்ஷன்லையுமே வந்து நமக்கு என்ன இருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ இங்கே சேம் டிஸ்டன்ஸ் இந்த ஆர் டிஸ்டன்ஸில் அதே மாதிரி லெஃப்ட் சைடில் ஆர் டிஸ்டன்ஸில் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அங்கே கியூன்ற பாயிண்ட்லேயும் நமக்கு என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ டாப்லேயும் அதே மாதிரி A1 பாட்டமில் A1 அப்படின்ற பாயிண்ட் எடுத்துகிட்டு அங்கேயும் ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட் போர்டாக ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி A2ல வந்து அவுட் போர்டாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ எல்லா டைரக்ஷன்லேயும் வந்து இது பாசிட்டிவ் சார்ஜ் நாம் எடுத்துக்கூடிய டெஸ்ட் சார்ஜ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜாக இருந்தால் அதனுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா ஒன்லி அவுட் போர்டாக தான் இருக்கும் அப்படின்றது தான் அந்த டயக்ராமில் நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த டயக்ராமில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கணும். திஸ் இஸ் அ கர்வ்டு சர்ஃபேஸ்ன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து டாப் சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இது வந்து பாட்டம் சர்ஃபேஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 3 சர்ஃபேஸை டிபெண்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணோம், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வந்து இந்த ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டரை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ அதுதான் அடுத்த டயக்ராமில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸில் நாம இந்த கண்டக்டரை சுற்றி ஒரு சிலிண்ட்ரிக்கல் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். இந்த சர்ஃபேஸ்க்கு நமக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம், தட் இஸ் அ காசியன் சர்ஃபேஸ். இதை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், ஒரு காசியன் சர்ஃபேஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம பாயிண்ட் பி அப்படின்னு வச்சிருக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் பியில் இங்கே ஒரு ஸ்மால் கண்டக்டர் அதை தான் நமக்கு லெஃப்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி டாப் சர்ஃபேஸில் நமக்கு வந்து டாப் சர்ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மால் ஏரியா டிஏ அப்படின்ற ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கர்வ்டு சர்ஃபேஸில் வந்து நம்ம என்ன பண்ணோம், ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிறோம். அதே மாதிரி பாட்டம் சர்ஃபேஸில் வந்து ஒரு ஸ்மால் ஏரியா எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 3 பாயிண்ட்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். ஸோ அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ பாசிட்டிவ் சார்ஜ். ஸோ பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்னும் போது அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன இருக்கும், அவுட் போர்டாக இருக்கும். ஸோ நமக்கு ரிப்பல்சிவ் ஃபோர்ஸாக இருக்கிறதுனால அவுட் போர்டாக இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பாசிட்டிவ் சார்ஜிலிருந்து வரக்கூடிய இங்கே ஒரு பாயிண்ட் சார்ஜ் இருக்குது அப்படின்னா அந்த பாயிண்ட் சார்ஜ் வந்து எப்படி இருக்குன்னா அவுட் போர்டாக தான் இருக்கும். ஸோ தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இஸ் அ அவுட்புட் ஆஃப் த சர்ஃபேஸ். ஸோ அதே மாதிரி இங்கே பாட்டமில் வந்து அதனுடைய பாயிண்ட் சார்ஜ் தட் இஸ் அ இந்த சார்ஜினுடைய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் எப்படி இருக்குன்னா அவுட் போர்டாக தான் அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவுட் போர்டாக தான் இருக்கும். ஸோ அதனுடைய டிஏ ஆர் என் கேப் அப்படின்னா இதுக்கு இந்த ஏரியாவுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ஏரியாவுக்கு இது பர்பண்டிகுலராக ஒரு என் கேப் ஆர் டிஏன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து என் கேப் அப்படின்றது பர்பண்டிகுலராக இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட்ல தான் வாட் இஸ் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் அப்படின்றத நம்ம வந்து இப்போ கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இந்த லென்த் ஆஃப் த கண்டக்டர் வந்து இன்ஃபினிட்லி ஸ்ட்ரெயிட் கண்டக்டர் அப்படின்னு எடுத்துருக்கோம். ஸோ தட் இஸ் அதனுடைய லென்த் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் எல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ லென்த் ஆஃப் த கண்டக்டர் அப்படின்றது கேபிட்டல் எல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ நம்ம வந்து கான்செப்டுக்குள்ள போகலாம். தட் இஸ் ஈக்குவேஷன் ரொம்ப ஈஸியான ஒரு ஈக்குவேஷன் தான். ஸோ டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இன் திஸ் க்ளோஸ்டு சர்ஃபேஸ் இஸ். ஸோ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் டோட்டல் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
that is a electric flux pi E equal to closed integral of E vector into dA vector. So already நமக்கு தெரிஞ்ச ஈக்குவேஷன் தான் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த க்ளோஸ்டு சர்ஃபேஸில் நம்ம ஒரு சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் ஒரு க்ளோஸ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பாயிண்ட்டை நம்ம மென்ஷன் பண்ணி தான் அதனுடைய சம் ஆஃப் தான் நம்ம டோட்டல் electric flux அப்படின்னு கால்குலேட் பண்றோம். இங்கே ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் a curved surface and a top surface and a bottom surface. இந்த 3 பாயிண்ட் உடைய sum of தான் நம்ம என்ன பண்றோம் total electric flux ன்னு கால்குலேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் integral of curved surface, so E into dA vector நமக்கு ஃபார்முலா தெரியும், பிளஸ் integral of E vector into dA vector, so top surface, and then bottom surface தான் நமக்கு பார்த்தீங்கன்னா integral of E vector into dA vector. So this is equation number 2 னு எடுத்துக்கலாம். So this is equation number 1, E into dA vector. So இந்த 3 சர்ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயுமே எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து மேக்ஸிமமா இருக்குமா இல்ல மினிமமா இருக்குமா, எப்படி அதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து கால்குலேட் பண்ண போறோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து அந்த dA vector, that is a n cap, and E vector is a perpendicular to each other. So ஏரியாவுக்கு that is a n cap, that is a vector, that is a dA vector or n cap வந்து perpendicular இருக்கு. எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த dAவும் வந்து உங்களுக்கு perpendicular இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு ஆங்கிள் வந்து 90 டிகிரி. so that is the angle between this place. இந்த பிளேஸ்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிள் வந்து எப்படி இருக்குன்னா 90 டிகிரி இருக்கு. so 90 டிகிரி இருக்கும்போது நமக்கு கண்டிப்பா வந்து இங்க வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்கேலார் எழுதும்போது நம்ம எழுதுவோம் integral of EDA cos theta. அப்படின்னா cos theta வந்து இங்க வந்து theta வந்து 90 டிகிரி இருக்கும்போது கண்டிப்பா சாரி டாப் சர்ஃபேஸ்ல இந்த E and n கேப்புக்கு 90 டிகிரி இருக்கும்போது அங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 0, because cos 90 is 0. so இந்த இடத்துல நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் is 0. அதே மாதிரி தான் பாட்டம்ல பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் n கேப்புக்கும் உள்ள ஆங்கிள் வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 90 டிகிரி. சோ நீங்க 90 டிகிரி இருக்கும்போது கண்டிப்பா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா E into dA, இந்த dA அப்படின்றது n கேப். சோ நமக்கு வந்து பர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால 90 டிகிரி இருக்கிறதுனால cos 90 டிகிரி is equal to 0. therefore பாட்டம் சர்ஃபேஸ்ல அதனுடைய எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் 0வா தான் இருக்கும். சோ டாப் பாட்டம் அண்ட் டாப் ரெண்டு சர்ஃபேஸ்ல வந்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் எப்படி இருக்குன்னா 0. அப்பனா இந்த கர்வ்டு பாத்ல மட்டும் தான் நமக்கு என்ன இருக்குதுன்னா ஒரு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கு. ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷனும் n கேப் டைரக்ஷனும் parallel-ஆ இருக்கு. சோ parallel-ஆ இருக்கும்போது அதனுடைய ஆங்கிள் எப்படி இருக்கும்னா 0. அதனுடைய ஆங்கிள் எப்படி இருக்கும் parallel-ஆ இருந்தா 0. சோ அப்பனா cos 0 equal to நமக்கு ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும், cos 0 equal to 1. so cos 0 அப்படின்னும்போது 1 அப்படின்னும்போது integral of E into dA இங்க மட்டும் நமக்கு வந்து என்ன இருக்குன்னா அங்க எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் இருக்கும், மேக்ஸிமா இருக்கும் அப்படின்னு நாம சொல்லலாம். சோ அததான் இங்க தியரியா கொடுத்திருக்காங்க. and then pi E, that is a electric flux is equal to curved surface, integral of curved surface E into dA equal to, so நமக்கு ஏற்கனவே காஸ் லா தெரியும், that is a q enclosed divided by epsilon naught, pi E equal to q enclosed divided by epsilon naught, that is the equation number 3. so நம்ம வந்து என்ன பண்றோம்னா நெக்ஸ்ட் வந்து q அப்படின்ற ஒரு வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ண போறோம் and dA கால்குலேட் பண்ணனும். so dA வையும் q வையும் கால்குலேட் பண்ணிட்டா நம்ம ஈஸியா வந்து இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் E அப்படின்ற எலக்ட்ரிக் ஃபீல்ட நம்ம வந்து ஈஸியா கால்குலேட் பண்ணிடலாம். சோ அது அடுத்த ஸ்டெப் நம்ம அதை தான் பார்க்க போறோம். so what is the q enclosed? so இந்த இன்ஃபினிட்டி லாங் ஸ்ட்ரெயிட் கண்டக்டர்ல நமக்கு வந்து சார்ஜ் q அப்படின்ற ஒரு சார்ஜ் இருக்கு. சோ அதனுடைய லென்த் நம்ம என்ன பண்ணோம் L அப்படின்ற ஒரு லென்த் எடுத்துக்கிட்டோம். அப்ப இந்த சார்ஜுக்கு லென்த்துக்கும் அந்த லாம்டா அப்படின்றது என்னன்னா லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். லீனியர் சார்ஜ் டென்சிட்டி என்னங்க, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னா சார்ஜ் பர் யூனிட் லென்த் இஸ் கால்டு லீனியர் சார்ஜ் டென்சிட்டி அப்படின்னு சொல்றோம். சோ சார்ஜ் பர் யூனிட் லென்த் அப்படின்னு சொல்றோம். இதை வந்து வேற மாதிரி எப்படி எழுதலாம் அப்படின்னா that lambda is proportional to the charge. so linear charge density is proportional to the charge. so charge depend பண்ணி தான் அந்த linear charge density இருக்கும். so இந்த டயகிராம்ல வந்து நமக்கு சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு, சார்ஜ் ரொம்ப நெருக்கமா அதிகமா இருந்தா அதனுடைய லீனியர் டென்சிட்டி வந்து கண்டிப்பா ஹையா இருக்கும். சோ டிபெண்டன்டா இருக்கும்.
அதே நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா lambda is inversely proportional to the 1 by L. So 1 by L னா length. So length வந்து increase ஆக linear charge density என்ன ஆகும்னா decrease ஆகும். So அப்பனா that lambda is equal to Q divided by L or lambda proportional to charge, linear charge density is inversely proportional to the length of the conductor னு எழுதலாம். So இத தான் நம்ம என்ன பண்றோம், lambda is proportional to Q divided by L. So lambda equal to இந்த proportional symbol எடுத்துட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? So equal போடும்போது ஒரு constant k into Q divided by L. In case constant k equal to 1 னு எடுத்துக்கிட்டோம்னா that a linear charge density lambda is equal to Q divided by L அப்படின்னு நம்ம எழுதலாம். நமக்கு Q மட்டும் வேணும் அப்படின்னா Q equal to lambda L. So இதுதான் இந்த equation. So Q encloses the surface that is equal to lambda into L. Lambda என்றது linear charge density into length of the conductor. So நம்ம Q value calculate பண்ணிட்டோம். And then formula நமக்கு தெரியும் ஏற்கனவே pi e equal to closed integral of E into dA vector is equal to Q enclosed divided by epsilon naught. இப்போ நம்ம என்ன பண்றோம், இந்த Q value எடுத்துட்டு வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றோம். இந்த Q value எடுத்துட்டு வந்து நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது என்ன கிடைக்கும், that is a lambda L. என்ன எழுதலாம், lambda L. So lambda L divided by epsilon naught. So integral of E into integral of dA equal to lambda L. Q enclosed by lambda L divided by epsilon naught னு எழுதுறோம். So this is equation number 5 னு எழுதலாம். இந்த equation எப்படி சார் மாடிஃபை பண்றோம் அப்படின்னா, இப்போ நமக்கு ஏற்கனவே நமக்கு வந்து dA வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணனும். So இப்போ E into dA என்றது that is the area of the enclosed curved path. So enclosed curved path அப்படின்னும்போது இந்த enclosed curved pathனுடைய ஏரியா தான். So ஏரியா என்னும்போது circumference of that curved path, circumference of the curved path into length of the conductor. ரெண்டை மல்டிப்ளை பண்ணா that is நமக்கு ஏரியா கிடைச்சிரும். change in area dA நமக்கு கிடைச்சிரும். So dA அப்படின்றதுக்கு பதிலா நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம் அப்படின்னா that is a 2 pi r into L அப்படி நாம சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அதுதான் அடுத்த ஈக்குவேஷன் நம்ம போட்டுருக்கோம். E into 2 pi RL. E into 2 pi RL equal to lambda L divided by epsilon naught. So இதுல வந்து நம்ம பாத்தீங்கன்னா ஈஸியா வந்து கேன்சல் பண்ணலாம். So இந்த L வந்து நமக்கு என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். So that is a L and L கேன்சல் ஆயிடும். So remaining என்ன இருக்குன்னா E 2 pi R equal to lambda divided by epsilon naught இருக்கும். So நமக்கு தேவை எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் வேணும். So electric field E equal to என்ன வரும் நமக்கு, இந்த 2 pi R கீழே வந்துரும். So ஏற்கனவே இங்க என்ன இருக்கு, lambda இருக்கு, divided by இந்த 2 pi R கீழே வந்துருச்சு, கீழே ஏற்கனவே epsilon naught இருக்கு. So this is equation number 6. This is the final equation for that electric field due to infinitely long charged wire அப்படி நாம சொல்றோம் நாம. So இதை இந்த வெக்டர் ஃபார்ம்ல எழுதும்போது E vector equal to 1 divided by 2 pi epsilon naught lambda divided by R into R cap அப்படி நாம எழுதுறோம். So this is the final equation for vector form. This is a scalar form on the E electric field is equal to 1 by 2 pi epsilon naught into lambda by R அப்படி நாம எழுதுறோம். So இதுல some 3 points வந்து நம்ம புக்ல கொடுத்திருப்பாங்க. என்ன பாயிண்ட் அப்படினு பாத்தீங்கன்னா, the electric field due to the infinitely charged wire depends on 1 by R rather than 1 by R square for a point charge அப்படினு கொடுத்திருப்பாங்க. So ஏற்கனவே தமிழ்ல என்ன கொடுத்திருக்காங்க, புள்ளி மின்துகள் ஒன்றின் மின்புலம் 1 by R square என்றவாறு இருப்பதை அறிவோம். மாறாக மின்னோட்டம் பெற்ற முடிவிலா நீளமுடைய கம்பியின் மின்புலம் 1 by R என்பது இவ்வாறு அமைந்துள்ளதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது நமக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரலா ஃபார்முலா பார்த்தீங்கன்னா E equal to 1 divided by 4 pi epsilon naught R square, that is a Q divided by 4 pi epsilon naught R square னு தான் வரும். that is a 1 by R square னு வரும். பட் ஆனா இந்த infinitely long straight வயர்ல வந்து நமக்கு பார்த்தீங்கன்னா 1 by R அப்படின்றத பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இன்னும் 2 பாயிண்ட் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். So equation 7, that is the final equation that indicates that the electric field is always along the perpendicular to the direction. So electric field வந்து எப்படி இருக்குன்னா நமக்கு perpendicular to the direction of the R cap to the wire. In fact, if lambda is greater than 0, then E points perpendicular outward. So lambda value வந்து அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு என்ன இருக்குன்னா அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டினுடைய டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா perpendicular outward இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி lambda less than equal to 0, சரி less than equal to 0 இருக்கும்போது அதனுடைய டைரக்ஷன் E points எப்படி இருக்குன்னா perpendicular inward directionல இருக்கும்
அப்படின்றத மென்ஷன் பண்ணி அதான் தமிழில் கொடுத்துருப்பாங்க. கம்பிக்கு செங்குத்தான திசையிலே மின்புலம் எப்போதும் அமைந்துள்ளது. ஸோ அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதாவது கம்பிக்கு செங்குத்தான திசையிலேயே தான் எப்படி இருக்கு மின்புலம் வந்து எப்பயுமே இருக்கு. ஸோ கம்பி எப்படி இருக்கோ அதுக்கு பர்பண்டிகுலராக தான் அதனுடைய இ இருக்குன்றத டயக்ராம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ லேம்டா 0 அப்படியே இருக்கும்போது கம்பிக்கு செங்குத்தாக வெளிநோக்கிய திசையில் இருக்கும். தட் இஸ் அவுட்போர்டில் இருக்கும். ஸோ லேம்டா லெஸ் தென் 0வா இருந்தால் இன்போர்டா இருக்கும், பர்பண்டிகுலரா இன்போர்டா இருக்கும் அப்படின்றத ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி கடைசியாக ஒரு பாயிண்ட்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா திஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒன்லி ஃபார் an infinitely long charge wire. ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு E ஈக்குவல் டு 1/2 epsilon naught lambda divided by r அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி த இன்ஃபினிட்லி லாங் ஸ்ட்ரெயிட் வயர் மட்டும் தான் நமக்கு வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து பொருந்தும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது முடிவிலா நீளமுடைய மின்னோட்டம் பெற்ற கம்பிக்கு மட்டுமே இந்த ஈக்குவேஷன் வந்து பொருந்தும்னு சொல்றாங்க. வரம்புக்குட்பட்ட நீளமுள்ள மின்னோட்டம் பெற்ற கம்பியை பொறுத்தவரை மின்புலமானது அனைத்து புள்ளிகளிலும் ஆர திசையில் அமைவதில்லை. ஸோ அதனுடைய ஆர திசை அப்படின்றது என்னன்னு சொல்ல ரேடியல் அட் த ஆல் பாயிண்ட். ஸோ அதனுடைய இப்போ இந்த எக்ஸாம்பிள் ஃபைனைட் லென்த்ல ஒரு வயர் எடுத்துட்டு அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ணோம்னா அது வந்து நாட் தட் இஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு நீட் நாட் பி ரேடியல் அட் த ஆல் பாயிண்ட். ஸோ அதனுடைய அந்த ஆர் டைரக்ஷன்லயே வந்து அதனுடைய எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. தட் இஸ் மின்னோட்டம் பெற்ற கம்பியை பொறுத்தவரை மின்புலமானது அனைத்து புள்ளியிலும் ஆர திசையில் அமைவதில்லை. ஸோ ஆர் டைரக்ஷன்ல இருக்கிறது இல்லை அப்படின்றாங்க. இருப்பினும் அத்தகைய கம்பியின் மைய புள்ளிக்கு அருகிலும் கம்பியின் முனைகளிலிருந்து வெகு தொலைவிலும் உள்ள புள்ளிகளுக்கு ஸோ நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றாங்க. ஸோ திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின். இந்த இயர் கூட அந்த கொஸ்டினை வந்து பப்ளிக்ல கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். கண்டிப்பாக இன்றைக்கே படித்து இதை வந்து எழுதி ப்ராக்டிஸ் பண்ணிடணும். ஸோ இந்த டாபிக் வந்து இதோட முடியுது. ஒரு அப்ளிகேஷன் தான் நம்ம பார்த்துருக்கோம், காசனுடைய ஒரு பயன்பாடு தான் பார்த்துருக்கோம். ஸோ இன்னும் ஒரு 3 பயன்பாடுகள் இருக்குது. ஸோ நன்றி, எல்லாருக்கும் நன்றி. ஸோ வீட்டிலே சேஃப்டியாக இருங்க, வெளியில் எங்கேயும் சுத்தாதீங்க. ஸோ ரீட் பண்ணுங்கள், வீடியோவை பாருங்கள், நோட்ஸ் எடுங்க, டெஸ்ட் எழுதுங்க, ரெகுலராக வந்து இதை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. ஓகே, நன்றி.